கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, வருடத்தின் கடைசி நாள். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு என்று சொல்லி கண்ணீரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 13:6, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த கடைசி நாள் நன்றி அறிந்த உள்ளத்தோடு புலம்புறதை விட்டுட்டு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கசப்புகள் நிறைய வந்திருக்கலாம். அதையும் தாண்டி நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறீங்க. அதை யாரும் மறக்க முடியாது. வியாதி வந்தது உண்மை, அதையும் தாண்டி இன்றைக்கி நீ உயிரோடு இருக்கிறது உண்மை. கஷ்டமும் கடனும் வந்தது உண்மை, அதையும் தாண்டி இன்றைக்கி நீ தாக்கு பிடிச்சி நிற்கிறது உண்மை. உனக்கு விரோதமாக நிறைய பேர் மந்திரவாதம் பில்லி சூனியம் செய்வனை நிறைய செய்தாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி நீ தாக்கு பிடிச்சி மீண்டு நிற்கிறது உண்மை. புதிய வருஷத்துக்குள்ளால் ஜம்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறீங்க. ஹை ஜம்ப் பண்ணி போகிறீங்களோ லாங் ஜம்ப் பண்ணி போவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புதிய வருஷத்துக்குள்ளே போகும்போது சுவாமியை கரத்தை பிடிச்சிட்டு அழகாக கடந்து போயிடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ கஷ்டமும் இருந்துச்சு, நஷ்டம் இருந்துச்சு, வியாதி இருந்துச்சு, இதையும் தாண்டி இந்த 31ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நன்றி சொல்ல உங்களுக்கு சரீரத்தில் உயிர் இருக்குது, சுவாசிக்க மூச்சு இருக்குது, சாப்பிட ஆகாரம் இருக்குது, உடுக்க உடை இருக்குது, தங்க இடம் இருக்குது. குழாய் அடிவாரங்களில் இருக்கிறவங்களெல்லாம் யோசித்து பாருங்கள். எவ்வளோ பேர் குழாய் அடிவாரங்களில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவங்க இருக்காங்க. ஒரு சின்ன சாரியை மட்டும் அப்படி இப்படி மூடி போட்டுட்டு உள்ள குடும்பம் நடத்துகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பெரிய தண்ணி குழாய்களுக்குள்ளால் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிளாட்ஃபார்மில் இந்த பஸ் ஸ்டாப்புகளுக்கு இடையில் கிடக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. யோசித்து பாருங்கள். இவங்க எல்லாருக்கு மத்தியில் அட்லீஸ்ட் ஒரு வாடகை வீட்லேயாவது, இல்லை ஒரு லீஸ் வீட்லேயாவது, இல்லை சொந்த வீட்லேயாவது குடியிருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்காரு. அதை நினச்சி பாருங்கள். மனுஷன்னா நன்றி இருக்கணுங்க. ஆண்டவர் எவ்வளோ நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்காரு. கெட்ட காரியங்களை சாசு செய்தான், ஆனாலும் அந்த கெட்ட காரியங்கள் மத்தியில் கூட ஆண்டவர் நல்லது செய்திருக்கார். பைபிளில் பார்த்திங்கன்னா, அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அந்த தீமையை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார் என்று யோசிப்பு சொல்லுகிறேன். அப்போ எவ்வளோ பேர் உங்களுக்கு தீமை பண்ணினாங்க, ஆனால் ஆண்டவர் கூட இருந்து பயப்படாத மகனே நான் இருக்கிறேன், மகளே பயப்படாத நான் இருக்கிறேன். எத்தனை முறை சூசைட் தாட் உங்கள் மனசில் வந்துச்சு, எத்தனை முறை நாளைக்கு நான் உயிரோடு இருப்பனோ தெரியாதுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி கடத்தி கொண்டு வந்தார். யார் கொண்டு வந்தா யோசித்து பாருங்கள். அதுக்கு பின்னணி யாருன்னு யோசித்து பாருங்கள். என் ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்து உங்களுக்கு குறித்து ஏதோ திட்டம் வச்சுருக்காருங்க. புதிய வருஷத்தில் ஏதோ ஒன்று உங்களை கொண்டு செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. நீ ஒருவேளை அவமானத்தின் விளிம்பில் உச்சக்கட்டத்தில் கடந்திருக்கலாம். உன்னை சாதனையாளனாக்கி அழகு பார்த்து எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்றியோ அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்தினேன்னு ஆண்டவர் பிளான் பண்ணிட்டார். அது ஆண்டவருடைய பிளான். காட்ஸ் பிளான் ஒன்று இருக்குது பின்னால். ஸோ அந்த பிளான் படி ஆண்டவர் ஒன்று உயர்த்தி அழகு பார்ப்பார், உன்னை தலை நிமிர பண்ணுவார். பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, அவருடைய கை உன்னோடைய உறுதியாயிருக்கும், அவருடைய புயம் உன்னை பலத்திருக்க பண்ணும். வீக்காக இருக்கிற உன்னை அவருடைய புயம் பலத்திருக்க பண்ணும். அவருடைய கை உன்னோட உறுதியாக இருக்கும். இந்த வார்த்தையோடு தான் புதிய வருஷத்துக்குள்ளே போக போகிறீங்க. ஏசப்பா கை என் கூட உறுதியாக இருக்குது, ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரத்தை பிடிச்சிட்டு அப்படியே புதிய வருஷத்துக்குள்ளால் போயிருங்க. ஆண்டவருடைய துணையோடு போயிருங்க. அந்த வசனத்தில் அடுத்த பகுதி சொல்லுகிறது, என்னுடைய புயம் உன்னை பலத்திருக்க பண்ணும். நீ ரொம்ப வீக்காக இருந்திருக்கலாம், ஃபினான்ஷியலி வீக்காக இருந்திருக்கலாம், ஸ்பிரிச்சுவலி வீக்காக இருந்திருக்கலாம், ஃபிசிக்கலி சரீர பிரகாரமாக வீக்காக இருந்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய புயம் உன்னை இனி பலத்திருக்க பண்ணும். இந்த கடைசி நாளில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பலத்திருக்க பண்ணும். நீ என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் பாடுவேன். பாடிக்கிட்டே இருங்க. எனக்கு சில நேரங்களில் நன்றி சொல்கிற அந்த ஏவுதல் வந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பாட்டு தான் அப்படியே ஓடிட்டுருக்கோம்.
நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணிலடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினையாத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடே நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது கண்ணில் இருந்து மடமடன்னு எனக்கு கண்ணீர் வரும். அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, இந்த பிரதருக்கு தான் பாட்டு ராகம் தாளம் ஒன்றும் வரமாட்டேங்குது, இவர் எதுக்கு பாடுறாருன்னு கேட்பாங்க. ஆனால் என் ஆண்டவர் என் தாளத்தையோ என் ராகத்தையோ என்னுடைய குரல் இனிமையோ பார்க்க மாட்டார், என் மனசை பார்ப்பார். எனக்கு பாட தெரியலைன்னாலும் நான் பாடிக்கிட்டே இருப்பேன். கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கட்டும். ஏன்னா ஆண்டவர் எனக்கு செய்ததை நான் பாடிக்கிட்டே இருக்கிறது என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பாட்டு உங்களுக்கு வரலைன்றதுக்காக ஆண்டவரை துதிக்காமல் இருந்துடாதீங்க, பாடாமல் இருந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களுடைய குரல் இனிமையை பார்க்க மாட்டார், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நன்றி உணர்வை ஆண்டவர் பார்ப்பார். ஸோ அதனால யார் சொல்கிறாங்கன்னாலும் நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறது மட்டும் விட்டுறக்கூடாது. எந்த சுச்சுவேஷனில் எனக்கு ராகத்தை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், தாளம் வரலைன்னா கவலைப்பட மாட்டேன். ஆனால் எனக்கு உள்ளத்திலிருந்து நான் உண்மையாகவே ஆண்டவரை துதிப்பேன். அதுதான் ஆண்டவர் பார்க்குறார். அன்றைக்கு தாவீது சொன்னான், ஆண்டவரை இந்த அளவுக்கு என்னை நீங்கள் நடத்திட்டு வர்றதுக்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் என்மாத்திரம்னு சொன்னான். என்னுடைய இந்த ராஜ பதவி எனக்கு எப்படி வந்துச்சு, எனக்கு ஆச்சரியமாக இருக்கு ஆண்டவர். இந்த அளவுக்கு என்னை கொண்டு வர்றதுக்கு நான் எம்மாத்திரம், நான் என்ன தவம் பண்ணியிருக்கிறேன், நான் அப்படி என்ன செய்திருக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம் சொல்லிட்டு அவன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன், அதுக்கு ஈடு என்ன தான் நான் செலுத்த முடியும், என்ன அவ்வளோ பெரிய ராஜாவாக்குனார நான் அதுக்கு என்ன தான் செலுத்த முடியும், நான் என்ன செலுத்தினாலும் ஒரு காரியத்திற்கு ஈடாகாது. என்னென்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுகிறேன். என் பரிசுத்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் பாத்திரம்னா மனம் திரும்புதலின் பாத்திரம், ஒரு புதிய வாழ்க்கையின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுகிறேன் ஆண்டவரேன்னு சொன்னேன். இன்றைக்கும் புதிய வருஷத்துக்குள்ளே போகும் முன்னால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்த முடியும், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, பரிசுத்தத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, மனம் திரும்புதலின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை நான் தொழுது கொள்ளுகிறேன்,
ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நிகழ்ச்சி. உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி. உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை புதுப்பித்து கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி. அதற்காக ஆண்டவர் ஒழுங்கு செய்திருக்கிற நேரம். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை தொழுது கொண்டு அப்படியே அவருடைய கையை பிடிச்சிட்டு புதிய வருஷத்துக்குள்ளே போய் பாருங்கள். புதிய வருஷம் உங்களுக்கு சமாதானத்தின் வருஷமாகும், நிம்மதியின் வருஷமாகும், நிறைவின் வருஷமாகும். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிற ஒரு வருஷமாகும். எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிச்சு நிந்தையோட அவமானத்தோடு இருந்தீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்துகிற ஒரு வருஷமாகும். புதிய வருஷத்தை உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டுவார். புதிய புதிய நன்மையினால் முடிசூட்டணுன்னா இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல் அவர் ஏற்கனவே செய்த நன்மைகளுக்கு அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், பாடிக்கிட்டே இருங்க. யாக்கோபு சொன்னான், வெறும் கையும் கோலுமாக யோர்தானை விட்டு கடந்து வந்தேன், ஒன்றும் இல்லாமல் வந்தேன். எங்கள் அம்மா அப்பா எனக்கு பணங்காசு ஒன்றும் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுப்பான்னு சொல்லலை. உங்கள் மாமா ஊரில் போய் நீ பொழைச்சிக்கப்பான்னு சொல்லி ஆசீர்வாதம் தான் கொடுத்து அனுப்புனாங்க. இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வெறும் கையில் ஒரு கோலையும் எடுத்துக்கொண்டு, ஆடு மேய்க்கிற கோலையும் எடுத்துக்கொண்டு அப்படியே மாமன் ஊருக்கு போனான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருந்தான். யோர்தானிலிருந்து தொழிலுக்கு புறப்படும் பொழுது, வேலைக்கு புறப்படும் பொழுது ஒன்றும் இல்லாமல் போனான். இப்போ அந்த யோர்தான் அண்டையில் திருப்பி வர்றான். சொந்த ஊரில் செட்டிலாக வரும் பொழுது எக்கச்சக்கமான பரிவாரங்கள், செல்வங்கள், பொண்ணு பொருள், நிறைய வேலைக்காரர்கள், நிறைய மிருக ஜீவன்கள், ஆடுகள், கழுதைகள், நிறைய ஆசீர்வாதங்களோட அவன் திரும்பி வரும் பொழுது சொல்கிறான், ஆண்டவரே, இதே யோர்தானை விட்டு நான் கடந்து லட்சிய பயணமாய் வெளியே போகும்போது, வாலிப வயசில் நான் போகும்போது என் கையில் ஒன்றுமே இல்லைப்பா, வெறும் கையும் கோலுமாக போனேன். இதே இடத்துல எனக்கு தரிசனமாகி என்னை ப்ளஸ் பண்ணி என் மாமா ஊருக்கு அனுப்புறீங்கப்பா. இன்றைக்கி நான் திரும்பி வரும் பொழுது இத்தனை பரிவாரங்கள், இதே இடத்துல தானே நான் எம்டி ஹேண்டாக போனேன் ஆண்டவர், ஒன்றும் இல்லாமல் போன ஆண்டவர், நீர் என்ன தரிசனமாகி என்னை ப்ளஸ் பண்ணி அனுப்புனீங்க. பெற்றோருடைய பிளஸ்ஸிங், இந்த 2 பிளஸ்ஸிங்கோடு போனேன். இன்றைக்கி இவ்வளவு பரிவாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி அப்படியே இரவெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆண்டவருக்கு பக்கத்தில் உட்காந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தான். இத்தனை பரிவாரங்களோடு கூட என்னை திரும்பி வர பண்ணினீரே, ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது நீ எம்டி ஹேண்டோடு வந்திருக்கலாம். உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 0 இருந்திருக்கலாம். உன் வீட்டுக்குள்ளே 10 ரூபா கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒருவேளை இந்த வருஷத்தை நீ முடிக்கும் பொழுது உன்னுடைய அக்கௌண்ட்டில் அட்லீஸ்ட் 1000 ரூபாய் இருக்கா, 500 ரூபாய் இருக்கா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாய் இருக்கா, ஆண்டவரே, வருஷ கடைசி நான் புதிய வருஷத்தில் போகும்னாட உங்களுக்கு காணிக்க போட என் பாக்கெட்டில் 100 ரூபாய் இருக்கா ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்கள். பெருசாக எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் அழிந்து போகிறதை காட்டிலும் சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறவர்களை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவேன். நிறைய பேருக்கு அதிபதி ஆகணும்னு ஆசை, அதுக்கு கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற கொஞ்சம் ஆசீர்வாதத்தில் நீ புலம்பக்கூடாது. ஆண்டவர் நன்றி சொல்ல, ஆண்டவரை இந்த அளவுக்கு என்ன ஆசீர்வச்சிருக்கீங்களே, ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கிற டிவி நீங்கள் வாங்கி தந்தது ஆண்டவர், நான் ஓட்டுற மோட்டர் பைக்கு நீங்கள் கொடுத்த ஈவு ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நீங்கள் கொடுத்த பெரிய செல்வம் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த பெரிய சொத்து என் பிள்ளைங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். நான் நடமாடுறது உங்கள் கிருபை, உங்கள் இறக்க ஆண்டவரே, நன்றின்னு சொல்லுங்கள். நான் பேசுகிறேனே, நான் பார்க்குறேனே ஆண்டவரே, இதெல்லாம் உங்கள் கிருபை ஆண்டவரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. கடன் இருக்குது, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அடைச்சி தருவார். சில நேரங்களில் கடன் இருந்து நீங்கள் கஷ்டப்படுறது எதுக்குன்னா, ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுது அப்போ தான் அந்த கடனில் இருக்கிறவங்களை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, ஐயோ அது எவ்வளோ பெரிய கொடுமை,
நானும் அது வழியாக கடந்து வந்தேன்னு நினச்சி பார்க்குறதுக்கு தானே தவிர வேறு எதுக்கும் இல்லை. அதனால் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா ஈவுகள் என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எத்தனை மரண சந்திப்புகள் வந்தது. இந்த விஷ ஜந்துக்கள் கடித்ததை நிமித்தம் விஷம் உள்ளே ஏறிச்சு, ஆண்டவர் பிழைக்க பண்ணினார். கப்பலில் பிரயாணம் செய்யும் பொழுது எத்தனை முறை தப்பித்து கொள்வோம் என்கிற நம்பிக்கை இல்லாதிருந்த சூழ்நிலையிலும் கரை சேர உதவி செய்த ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு முன்னால் இந்த வருஷத்தில் எத்தனை மரண கட்டுகள் நீ கடந்து வந்திருக்கிற, எத்தனை முறை அந்த மரண கட்டுகள் ஒன்று சூழ்ந்து கொண்டது. அதெல்லாம் தாண்டி அப்போஸ்தலனாகிய பவுலை போல தப்பித்து கொள்வோம் என்கிற நம்பிக்கை இல்லாதிருந்த சூழ்நிலையிலும் தப்பித்து இந்த கடைசி மணித்துளிகளிலே இந்த வருஷத்தில் நிற்கிறோம். புதிய வருஷத்தை காண போகிறோம். எல்லாமே உங்கள் கிருபை சொல்கிறான். கர்த்தர் எனக்கு அருளின எல்லா ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். நீ ஃபுல்லாக ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. கர்த்தருக்கு சுத்தமான குடும்பமாக உட்காந்து கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள்ட்ட, மனைவிட்ட, உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களாக இருந்தால் கூட சரி, அத்தனை பேரையும் உட்கார வச்சு கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன செய்தாருன்னு ஒவ்வொரு தனித்தனியாக சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சிருங்க. இன்றைக்கி அதுதான் இந்த வருஷ கடைசியில் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய ஒரு மகிமையாக இருக்கும், ஒரு பெரிய கனமாக இருக்கும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாம் குடும்பமாக உட்காந்து இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்கள். 365 நாளில் 364 நாள் வேலை, பணம், பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, ஹாஸ்பிட்டல், தொழில் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க. இந்த கடைசி நாளில் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் பாதத்தில் உட்காருங்க. அப்படியே உட்கார்ந்தீங்கன்னாலே போதும், ஃப்ளாஷ்பேக்கை திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை உங்களால் சொல்லி துதிக்காமல் இருக்கவே முடியாது. இந்த புதிய வருஷத்தில் போகும் முன்னால் எதெல்லாம் இது வரைக்கும் உனக்கு விட முடியலையோ எல்லாத்தையும் இன்றைக்கி விட்டுருங்க. எதெல்லாம் விட முடியலையோ எல்லாத்தையும் விட்டுறணும். எந்தெந்த பாவங்களை இது வரைக்கும் விட முடியலையோ விட்டுட்டு, ஆண்டவரே நான் புதிய வருஷத்தில் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஒருவேளை கணவன் மனைவி வாழ்க்கையில் கூட உங்களுக்கு கடந்த நாட்களில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். இந்த புதிய வருஷத்தில் போகும் முன்னால் கருத்து வேறுபாடு நிமித்தம் உன் மனைவியை நீ விலக்கி வச்சுருந்தியன்னா, உன் புருஷனை நீ விலக்கி வச்சுருந்தியன்னா, இன்றைக்கி ஆண்டவர் கொடுத்த உன் மனைவியை நீ ஏற்றுக்கொள். தப்பு பண்ணாதது யார் தான் இருக்கிறாங்க? ஆண்டவர் இன்னைக்கு ஒன்றை பார்த்து, நீ பாவம் செய்யலைன்னா உன் மனைவியை விலக்கி வை, இல்லை நீ பாவம் பண்ணாதவளாக இருந்தால் உன் புருஷனை விலக்கி வைன்னு சொன்னால் உன்னால் விலக்கி வைக்க முடியுமா? அன்றைக்கி அப்படி தானே அந்த பாவத்தில் பிடிப்பட்ட அந்த ஸ்திரியை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் இதை தானே செய்தார். யோசித்து பாரு, உன்னிடத்துல 1000 தவறுகள் இருக்கிறது. உன் புருஷங்கிட்ட தப்பு இருந்திருக்கலாம், மனைவிட்ட தப்பு இருந்திருக்கலாம். அதுக்காக அவங்கள வெறுத்து ஒதுக்காங்க. உங்கள் சாட்சி உள்ள நடக்கைகளினால் ஆதாயம் பண்ணுங்க. உடனே போய் உன் மனைவியை கூட்டுட்டு வாங்க. உடனே போய் பிரிஞ்சு கிடக்கிற உன் புருஷனை கூட்டுட்டு வாங்க. நீங்கள் இணைஞ்சி கைகோர்த்து பிள்ளைகளோட புதிய வருஷத்துக்குள்ளால் ஆண்டவருக்கு ஒரு நல்ல நன்றி காணிக்கை எடுத்துட்டு நீங்கள் போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிறக்க போகிற வருஷம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வருஷமாக இருக்கும். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருஷமாக இருக்கும். குறிப்பாக நாளைக்கு அப்படின்னா 1ஆம் தேதி சாயங்காலம் மார்னிங் உங்கள் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சிடும், மாஸ் எல்லாம் முடிஞ்சிடும், பூசை எல்லாம் முடிச்சிருவீங்க. நாளைக்கு சாயங்காலம் அப்படின்னா 1ஆம் தேதி ஈவினிங் 5:30 மணிக்கு நம்முடைய தீர்க்க தரிசன திருவிழா நம்ம சோழிங்கநல்லூர் சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மைதானத்தில் வச்சு நடக்க போகுது. நீங்கள் எல்லோரும் குடும்பமாக வாங்க. 1ஆம் தேதி உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வியாபாரத்தில், கர்த்தர் ஊழியத்தில் என்ன காரியங்களை எல்லாம் செய்ய போகிறாருன்னு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறாரு. எல்லாருக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தனி ஜெபம் உண்டு. தனித்தனியாகவும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக ஜெபித்து நான் அனுப்புவேன். எனவே அந்த மைதானத்திலே சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மைதானம் சோழிங்கநல்லூரில் இருக்குது. அந்த அட்ரஸ் எல்லாம் கீழே போடப்பட்டிருக்கிறது. இல்லைனால நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதனுடைய லொக்கேஷன் கேட்டால் கூட எங்களுடைய அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பாங்க.
மத்தியானம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழும்பி ஃப்ரெஷ்ஷாக முதல் நாள் சாயங்காலம் குடும்பமாக ஆண்டவருடைய பாதப்படியில் வந்து உட்கார்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி புதிய வருஷத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டு ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே அன்னைக்கு உட்காரும். நீங்கள் அதை உணர்வீங்க. அதை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். கடந்த முறை இதே போல் தான் ஒரு நியூ இயர்க்கு இதே மாதிரி நாங்கள் நடத்துகிற ஒரு புது வருஷ அந்த தீர்க்க தரிசன பெருவிழாவுக்கு ஒரு குடும்பம் வந்துச்சு. கணவன் மனைவி 2 பிள்ளைங்க வந்திருந்தாங்க. கூட்டம் முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தனித்தனி ஜெபம் பண்ணுவேன். அன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது அந்த 4 பேரை கணவன் மனைவி 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு, அப்படியே அணைச்சி அந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது எனக்கு ஒரு தரிசனம் 1ஆம் தேதி நடக்குது. இதே போல் நைட்டு 9 மணிக்கு மேலே அந்த தனி ஜெபத்தில் நடக்குது. மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே அணைச்சி ஆசீர்வதிக்கும்போது ஒரு தரிசனத்தில் ஒரு பயங்கர மரண ஓலம் இருக்குது. அந்த மரண ஓலத்தில் இந்த பிள்ளைகளை 4 பேரையும் ஆண்டவர் அழகாக பொதிஞ்சு பாதுகாத்த மாதிரி ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஆண்டவரே மரண ஓலத்தை கேட்கிறேன், ஆனால் அதன் மத்தியிலே என் பிள்ளைகளை நீர் பொதிந்து காத்ததற்காய் ஸ்தோத்திரம். அந்த 1ஆம் தேதி சாயங்காலம் அந்த 4 பேரை இரத்த கோட்டைக்குள்ளே மறைச்சி பொதிஞ்சு பாதுகாத்து அந்த பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறேன். பிள்ளைகள் போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒன்று குடும்பத்தில் நடக்க போகுது, ஆனால் நம்மளை ஆண்டவர் அழகாக பொதிஞ்சு பாதுகாத்துட்டார். நான் சொல்கிறது உங்களால் நம்ப முடியாது. அடுத்து ஒரு 1ஆம் தேதி முடித்து ஒரு 3-4 நாள் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா இவங்க ஊருக்கு போகணும், அவங்க சொந்த ஊருக்கு போகணும், ஏதோ ஒரு விசேஷமாக போகணும். ஊருக்கு போகிறதுக்காக 4 பேரும் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்க குடும்பத்தார், சித்தப்பா, பெரியப்பா, அப்படி நிறைய பேர் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் முந்தின நாள், நாளைக்கு காலைல 7 மணி கிளம்புனேன்னா முந்தின நாள் இந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுறா. யார்? இந்த மகள். மீட்டிங் வந்த 1ஆம் தேதி மீட்டிங் வந்த மகள் பெரிய பிள்ளை ஆயிடுறா, அப்படின்னா வயசுக்கு வந்துடுறா. அப்போ அதனால் அம்மாவும் அப்பாவும் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். இந்த பையனை அவங்க சொந்தக்காரங்க வண்டியில் ஏற்றி விட்றாங்க. அவன் போகிறான், அந்த ஊருக்கு போகிறான், கிளம்பி போகிறான். பிளான் பண்ணபடி காலைல கிளம்புறான். 2 வண்டி போகுது. அதில் பார்த்திங்கன்னா வண்டி போயிட்டே இருக்குது. ஒரு வண்டியில் இவனுடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்னொரு வண்டியிலே அவங்களுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது அந்த பையன் சொல்கிறான், என்னை இந்த வண்டியில் இருந்து இறக்கி அந்த வண்டியில் ஏற்றி விடுங்கன்றான். அவன் சொல்கிறாங்க, இருடா அடுத்த டிஃபன் சாப்பிடும்போது இறக்கி விட்றேன். இல்லை, எனக்கு இப்போ இறக்கி விட்டே ஆகணும்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு இப்போ பிடிவாதம் பண்ணுறான்னு சொல்லி வண்டியை நிறுத்தி அடுத்த வண்டியில் அவனை ஏற்றி விட்டுட்டாங்க. அவங்க இன்னொரு ரிலேட்டிவ் போனால் இன்னொரு வண்டியில். அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பையன் போயிட்டு இருந்த வண்டி, எந்த வண்டியில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தானோ அந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி டோட்டலாக அதில் வண்டியில் இருந்த அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க. பாருங்கள், அந்த 1ஆம் தேதி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த குடும்பத்தை பாதுகாத்து எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, கொஞ்ச நேரத்தில் இந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆக போது இந்த வண்டியில் உள்ள அத்தனை பேரும் சாக போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு அந்த 4 பேரை பாதுகாக்கிறதுக்கு முந்தின நாள் அம்மா அப்பா பொண்ணை சேஃப்கார்ட் பண்ணிட்டார் ஆண்டவர், அவளை பெரிய பிள்ளை ஆக்கிட்டார். இவன் அதையும் தாண்டி பிடிவாதம் பண்ணி போகிறான், வண்டியில் உட்காடுறான். இந்த வண்டி ஆக்சிடெண்ட் ஆக முன்னால் அவசியமே இல்லாமல் அடுத்த வண்டியில் ஏறுறதுக்கு அவன் சண்டை போடுறான். அடுத்த வண்டியில் ஏற்றி விட்றாங்க. அவன் அந்த வண்டியில் போய் அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளால் அவன் ஏற்கனவே பிரயாணம் ஆன வண்டி ஆக்சிடெண்ட். டோட்டலாக வண்டியில் இருந்து 5 பேர் மரித்து போய்விட்டாங்க. அந்த பையன் பாதுகாக்கப்பட்டான். அவருடைய குடும்பத்தார் இறந்து போயிட்டாங்க. அவருக்கு, அந்த குடும்ப தலைவருக்கு ஒரு பெரிய சங்கடம் தான். ஆனாலும் அவர் ஒரு காரியத்தில் அவர் பயங்கர கவலை, இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த 4 பேரையும் பொதிஞ்சு பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஐயா அப்படியே கையில் அணைச்சி 4 பேரையும் ப்ளஸ் பண்ணார். 4 பேரும் பாதுகாக்கப்பட்டோம். ஒருவேளை அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த பையனுடைய இருதயத்தில் ஒரு ஏவுதல் கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த பையன் இந்த வண்டியில் இருந்து இறந்து போயிருப்பான். 1ஆம் தேதி அந்த கூட்டத்தில் அந்த தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் வந்ததற்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கு. சில நேரங்களில் இப்படிப்பட்ட பாதுகாப்புகளை கர்த்தர் ஊழியக்காரர்கள் மூலமாக வசனத்தின், ஏன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அதை காப்பாற்றி ஆகணும். பாருங்கள், அந்த பையனை பிடிவாதம் பண்ண வச்சு அடுத்த வண்டியில் ஏறினேன். மறக்கவே முடியாது. என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரியும். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா அந்த 4 பேர் வந்தாங்களே அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க, அவங்க குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்க. இந்த பையன் அந்த நிமிஷம்தான் அடுத்த வண்டிக்கு ஜம்பானி போயினான் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் ஆவியில் 4 பேர் நிற்கிறாங்க, இந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு மரண ஓலம் பின்னணியில் தெரியுது, ஆனால் இந்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்.
பாதுகாக்கிற ஆண்டவர். உங்களுக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரு புதிய பாதுகாப்பை தருவார். ஸோ இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன திருவிழாக்கள் வரும் பொழுது இது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், ஸ்பெஷலாக ஆண்டவர் உங்களை சந்திக்கிற ஒரு கூட்டம். எனவே நீங்கள் எல்லாரும் அதில் வந்து கலந்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற அற்புதமான தேவனே, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக என் பிள்ளைகளோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளோடு இணைந்து உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுது நம்முடைய பாதப்படியில் விழுந்து இத்தனை நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பாராட்டின நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக, கிருபைகளுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, வேலைக்காக, தொழிலுக்காக, ஊழியங்களுக்காக, எல்லாவற்றிற்காக நம்முடைய பாதப்படியில் விழுந்து கோடி 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 ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் ஆராதனை பலிகளையும் காணிக்கையாக்கி நம்முடைய பாதத்தை முத்தம் செய்து புதிய வருஷத்திற்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். நாளை தினத்தில் நடக்க இருக்கிற அந்த தீர்க்க தரிசன பெருவிழாவை கர்த்தர் ஆசீர்வதியும். இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தருவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.